இன்றைக்கி டே 12. நேற்று நைட்டு செம மழை இந்த சைட்லாம், இங்கே திருவள்ளூர் சைட்லாம் விடவே இல்லை. இடிலாம் இடிச்சு நைட்டு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரையும் விடாமல் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலைல மழை பெய்யுமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். நல்ல வேளை மழை பெய்யல. காலைல எப்பவும் போல் நான் கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் 4:20க்கெலாம் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாக தான் வந்துச்சு. 4:30க்கு வர பஸ்ஸு 4:40க்கு வந்துச்சு. சரின்னு பஸ் ஏறி கம்பெனிக்கு போயாச்சு. அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு எப்பவும் போல் ஃபோனை வந்து லாக்கரில் போட்டுட்டு கேன்டீனுக்கு தான் முதல்ல வந்து காலைல 5:30க்கெலாம் கேன்டீன் ஓப்பன் ஆகிடும். காலைல ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறனால வந்து காலை சாப்பாடு கேன்டீனில் தான். அங்கே போயிட்டு இன்றைக்கி என்ன போட்டாங்கன்னா பொங்கல் போட்டாங்க. ஓகே, பொங்கலும் வடையும் தந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு காலைல எல்லார்கிட்டையும் சாப்பிட முடியாது, கொஞ்சமாக எல்லோரும், ஏன்னா நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து 10 மணிக்கு தான். அதாவது மதிய சாப்பாடு வந்து 10 மணிக்கே போட்டுருவாங்க. 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிடும். அதனால் அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியமும் அங்கேயே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபன் ஃப்ரைடே. ஹெச்ஆர்லாம் பாட்டு பாட சொல்லி கிஃப்ட்லாம் தந்தாங்க. அதில் ஒரு 10 பேர் பாடினாங்க, கிஃப்ட் வாங்கினாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து இங்கே வந்து பசி எடுத்துச்சு. அதனால் வந்து இங்கே பக்கத்தில் கடையில் வந்து போய் பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வடை ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. அதனால் போய் பேஸ்ட் வாங்க போயிருந்தேன். அதான் ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால் வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வரப்போ ஒரு சீப்பு என்கிட்ட இல்லை. ஒரு வீணாக போன சீப்பு தான் இருந்துச்சு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சீப்பு வாங்கிட்டு அப்புறம் ஷாம்பு, அப்புறம் வந்து அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரும், அதனால் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்.